ஹாய் காய்ஸ், வெல்கம் டு 10 bird sisy. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தக்காளி கொத்து எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 4 தக்காளியை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லாரி வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை இப்படி கீறி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை. தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக, 4 முந்திரி பருப்பு, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு. பேன் காஞ்சிச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி குக் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும். ஸோ இதை இப்போ நம்ம மூடி குக் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய்க்கு எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம இந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா இப்போ ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாசனை நல்லா இருக்குது. தக்காளி கொத்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்குள்ளலாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 10 bird sisy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.